தலை வச்சு படுக்க நாட்டு மக்கள் என்ன சொல்ல போறாங்க? அவங்க வீட்டுல ஆண்டு இருக்க மாட்டாங்க, அவங்க நாத்தம் இருக்க மாட்டாங்களா? மைத்துனா நான் சூடானே எனக்கு கரண்ட் ஷாக் அடிக்குது. நான் கை வச்சாவா? நான் தொட்டு பார்த்தனா? சரி மைத்துனா இங்க பாருங்க. சரி அந்த பாட்டு பிடிக்கல உங்களுக்கு, நான் வேற பாட்டு பாடி தாலாட்டு பாடுறேன், பாடுங்க. தலை வச்சு வாங்க. மேல கை வைக்காதீங்க. சரி கை வைக்காம பாடுறேன். மைத்துனா நீலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் வீடும் பானோ ஊக்க வல்லமா பக்கத்துல வராதீங்க. நீங்க அங்க இருந்தே சொல்லுங்க, எனக்கு காது கேட்கும். ஐயோ சின்ன வயசுல மைசூர் அயல் செட்டங்க உள்ளார வந்திருக்கீங்க, பக்கத்துல உட்கார வேணாம் சொல்றீங்க. இன்று மட்டும் ஒரு மாற்றமா இருக்குது, நீங்க தள்ளி உட்காருங்க. அப்படி சொல்றீங்க. சரி மைத்துடா உங்ககிட்ட நான் ஒரு 3 கேள்வி கேட்கட்டா? தாராளமா கேட்கலாம். உண்மையாவ சொல்றீங்க? நம்மளுடைய அரண்மனையில் இருக்கிற அல்லவா வெள்ளை குதிரை, அந்த வெள்ளை குதிரை யாரு ஏறி சவாரி செய்வாங்க? அண்ணன் சவாரி செய்வா. வாடகை போடவங்க ஆனா பாம்பு கட்சி செத்துட்டாருன்னா நானும் சிறந்த குழந்தை இருக்குமே தாஜிந்த பத்தி நான் பார்த்ததே கிடையாது. அன்று முதல் இன்று வரை தோல் மீது மாறு மீது தூக்கி வளர்த்து படிக்க வைத்து பல பட்டங்களை பெறச் செய்து வரும் ஒரு தந்தைக்கு சமமாக நினைக்கக்கூடியவன் நான். வேறுபட்ட வார்த்தை என்னிடத்தில் இதுவே முதலாம் கடைசியமாக இருக்கு. நெருப்புடா சுற்ற போதா, தேனா இடிச்சிட போதா, சக்கரனா கூட திட்டிப்பாவா இருக்கும். ஒரு வார்த்தைக்கு தானே சொன்னேன். அண்ணன் அப்ப யார் சவாரி செய்வாங்க மைத்துனா? நான் தான். சரி நம்மள அரண்மனையில இருக்கல ஒரு வெள்ளி தட்டு, உண்மைதான். அந்த தட்டுல யார் சாப்பிடுவாங்க? அண்ணன் தான் சாப்பிடுவாங்க. அண்ணன் காணக போன செத்து போயிட்டாங்க. என்ன வார்த்தை உரைக்கின்றீங்க? வார்த்தை உங்க நாவல் இருந்து வரலாமா? சும்மா தானே சொன்னேன். அப்படி நடந்துட்டு போதா? சரி அரண்மனையில் இருக்க தட்டுல யார் சாப்பிடுவாங்க மைத்துனா? நேரத்தில் நான் தான் சாப்பிடுவேன். சரி அப்படியே அரண்மனையில் இருக்க பஞ்சரில யார் படுத்துருவாங்க? அண்ணன் தான் படுத்து விடுங்க. அண்ணன் இல்லாதப்போ? அண்ணன் இல்லாதப்ப நான் தான் படுத்து விடுவேன். நீங்க தானே படுத்துருவீங்க மைத்துனா. எனக்கு ஒரு கட்டி பிடிச்சு மொத்தம் தர
இயேசுவின் நாமம் ரத்தம் ஜெயம். அயல்நாடு சென்ற பட்ட படிப்பு முடிச்சீங்களே, அயல்நாட்டு கலாச்சாரத்தை பார்க்கின்றதா, தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை சோதனை படி பார்த்து என்னோட சோதனை நீங்க வெற்றி பெற்று விட்டீங்க. நீங்கள் தான் என்னை மன்னிக்க வேண்டும். அயல்நாடு சென்ற மைத்திரன் வட்டமரத்தை படித்தானா இல்ல பெண்கள் மீது காதல் கொண்டானா என்பது ஆகையால் சிறிது சோதனை செய்து பார்த்தீரா? நான் தான் உங்களை தவறாக புரிந்து கொண்டேன். சரி பயத்துடா, இங்க பாத்துக்கலாம். யாரும் சொல்ல மாதிரி சத்தியப்படி கொடுங்க. போய் நான் யாருக்கிட்ட நீ சொல்ல போறேன் வரேன். இங்க வாங்க பயத்துடா. சின்ன வயசுல ஒரு முத்த கேட்டு நம்ம நாட்டு அனைவருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கு நீங்க அண்ணிய கிட்ட முத்த கேட்டாங்க. நீங்கதான் இருந்தாலும் சொன்னீங்கன்னா எங்க அம்மா வீட்டுக்கு தாலி கட்டி அமிச்சு விடாங்க. சொல்ல மாதிரி சத்தியப்படி கொடுங்க. என் வாழ்க்கை நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை இல்லதா சத்தியம் செய்தால் மட்டும் நம்பிக்கை இருக்குமா? இங்கு நடந்ததை யாரும் சொல்ல மாட்டேன். கற்பழிக்க வரா கேளுங்க அவரே. தம்பி உங்களுக்கு நைட்ல என்னப்பா வேலை? கம்பெனி ஓட்டு வரீங்களா? பாத்தீங்கன்னா உங்க தம்பி எடுத்து மொழித்தாங்க அள்ளி